ஃபோர்டு ஃபியஸ்டா காரில் சஸ்பென்ஷன் நாய்ஸ் கேட்குது, ஹெட்லைட் வெளிச்சம் தெரியலன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து சேலத்துலேருந்து மாதிரி நம்ம ஒர்க் ஷாப் எடுத்து வந்தாங்க. ஹெட்லைட் வந்து மஞ்சள் பல்ப் இருக்கனால சரியாக வெளிச்சம் தெரிய மாட்டேன்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஒயிட் கலர் பல்ப் வாங்கி ஃபிட் பண்ண சொன்னாங்க. அது ஃபிட் பண்ணக்கப்புறம் ஃப்ரெண்டு பம்பர் வந்து அடிக்கடி கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும் பம்பர் கிளிப்பு வாங்கி 2 பக்கம் போட்டோம்னா பம்பர் வந்து பிடிங்கி வெளியே வராது. நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தோம். அது போக டோர் பீடிங் கார்னர் பீடிங் 4மே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த டோரில் பீடிங் ரொம்ப பிஞ்சு இருந்துச்சு. அது 4மே வாங்கி செட்டாக ஃபிட் பண்ணோம். இந்த ஹெட்லைட்டும்லாம் ஒயிட் போட்டேன்னா வந்து ஹெட்லைட் வந்து வேகமாக ஃபேட் ஆகாது, வெளிச்சமும் நல்லா தெரியும். அதுபோக சஸ்பென்ஷனில் வந்து 4 சாக்கப்ஸ்லையும் கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் 4மே வந்து ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருந்துச்சு. உள்ளே ஒரு புஸ்கிட்டு பேரிங்கு அந்த எல்லாமே வந்து ஸ்டட் அசம்பிளி எல்லாமே வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் 4மே வாங்கி ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமர் இப்போ செகண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க போல். டயர் 4மே வந்து 10 வருஷம் ஆயிருந்துச்சு. எல்லா டயருமே வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் நம்ம 4 டயர் பிஸ்டோன் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். 4 சாக்கப்ஸு 4 டயரு மாட்டினீங்கன்னா நம்ம நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது போக டயர் வந்து அடிக்கடி பஞ்சர் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்காது. 1,00,000 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. 4மே ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு அலைன்மெண்ட் பார்த்துட்டு கஸ்டமருக்கு கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட விஷயம் NK மோட்டார்ஸ் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.